எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வரமிளகாய் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு கடாயை காய வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா அதில் ஒரு டேஸ்ட் நமக்கு கறியில் தெரியும், நல்லா இருக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். அது இல்லாமல் சிக்கன் வந்து சூடு பார்த்திங்களா, அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் நமக்கு குளிர்ச்சி தரும். அதனால் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ காஞ்சி வச்சு நம்ம சோம்பு தாளிக்கிறதுக்காக சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 10 சில்லியை நான் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்ச சில்லி நல்லா கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். 2 உடச்சி அப்படியே போட்டிருக்கேன். பொடிசாக கட் பண்ண பல்லாரி ஒரு 1.5 பல்லாரி இதில் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்றலாங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ கூடவே நம்ம 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்காங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன். நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். தனி பீஸ் மட்டும் எடுத்துக்காங்க, எலும்பு போட வேண்டாம். தனி பீஸ் மட்டும் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சிக்கன் எப்பவுமே ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும். அதனால் அதுக்கு மேலே குக் பண்ணால் கொஞ்சம் சாப்பிட்டு வந்து குறைஞ்சி போயிடும், கல் மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இப்போ லைட்டாக 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டோம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், வேறு மசாலா நம்ம சேர்க்க போகிறதில்ல. நம்ம காரத்துக்கு வெறும் சில்லி மட்டும் தான் சேர்த்துருக்குறோம், வேறு ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் மட்டும் இதில் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணியை தெளித்து விடுங்க. தெளித்து விட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். தண்ணி தெளித்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மிலே வச்சிடலாங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி விட்ருங்க. ஆனால் சிம்மிலே வச்சுருங்க. அதிக தீ போட்டால் கொஞ்சம் கறிய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், சிம்மிலே வச்சுருக்கேன். எப்படி சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. நீங்களுமே செய்யும்போது உணர்வீங்க எப்படி இருக்குன்னு. அந்தளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு கெட்டியான நம்ம தேங்காய் பால் கெட்டியாக இருந்த பாலை ஊற்றிருக்கலாம். தண்ணியை சேர்க்க வேண்டாம். நம்ம கெட்டியான பால் முதல் பால் எடுப்போம் இல்லையா, அதில் கெட்டியாக ஒரு 4 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி விடலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா தேங்காய் பால்லாம் வற்றி நல்லா வந்துடுச்சு பாருங்கள் கெட்டியாக. அவ்வளோதாங்க, மல்லித்தலை தூவி பரிமாறிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான வரமிளகாய் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, நான் இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி சர்வ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.